Hi, NCRT, Grade 10, Chemistry, Acid, Bases and Salt சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 1 மார்க் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் 2 கொஸ்டின் நம்பர் 30லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 30, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் கோல்டு. கோல்டை கரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்காங்க. கோல்டு வந்து இட் இஸ் நியூட்ரல். நார்மலாக மினரல் ஆசிட்ஸில் கூட நம்ம கரையாது. அப்போ ஸ்பெஷலாக என்ன பண்ணோம், நம்ம வில் யூஸ் அக்வா ரீஜியா. ஸோ மிக்சர் ஆஃப் 2 கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மினரல் ஆசிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் அ மினரல் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இது மூணுமே மினரல் ஆசிட் தான். ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம், நம்ம நான் மினரல் ஆசிட்ஸ், அதுதான் நம்ம ஆர்கானிக் ஆசிட் சொல்லிடும். அப்போ சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது என்னது, ஆர்கானிக் ஆசிட், பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் என்னது, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பேஸ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் NaOH நமக்கு தெரியும், இட் வில் ஸ்பிளிட்டட் அஸ் Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். அண்ட் NH4OH எடுத்திங்கன்னா NH4 ப்ளஸ் OH மைனஸ் அப்போ ஸ்பிளிட் ஆகும். KOH எடுத்திங்கன்னா K ப்ளஸ் OH மைனஸ் ஸ்பிளிட் ஆகும். ஆனால் அந்த ஆப்ஷன் டி என்னது, ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால் எடுத்திங்கன்னா C2H5O மைனஸ் அண்ட் H ப்ளஸ்னு ஸ்பிளிட் ஆகும். ஸோ ஆல்கஹால் ஆக்சுவலி அசிடிக். ஸோ அப்போ இந்த மூணில் ஏபிசி இந்த மூணுலுமே OH ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த மூணுமே நமக்கு என்னது, பேஸ். பட் இந்த டி மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், ஆசிடாக இருக்கும். அப்போ நாட் அ பேஸ் அப்படின்னா என்னது, ஆப்ஷன் டி, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் மெட்டல் கார்பனேட்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு கிவ் அ சால்ட், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது கரெக்டு. கார்பனேட் இருந்தாலே அது நேரம் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது சால்ட்டு, வாட்டர் அண்டு CO2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் சால்ட் அண்ட் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன வந்து சால்ட்டும் ஆசிடும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு காம்பவுண்ட் எடுப்போம். ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஒவ்வொரு ஆக்சைடை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு இப்போ சோடியம் ஆக்சைடு எடுக்கிறேன், இல்லை மெக்னீசியம் ஆக்சைடு எடுக்கிறோம், MgO. இதை நான் வாட்டரில் போடும்போது இட் வில் ஃபார்ம் அ பேஸ். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா MgOH 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் ஆகுது, தவிர சால்ட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது, நாட் கரெக்ட். முடிஞ்சிச்சு. இருந்தாலும் மற்ற ஆப்ஷன் பார்க்கலாம். சி பாருங்கள், சம் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு கிவ் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ கரெக்ட் தான். ஒரு சில மெட்டல் என்ன பண்ணும், ஆசிடோட ஆட் பண்ணும்போது சால்ட் அண்ட் ஹைட்ரஜனை கொடுக்கும். சம் நான் மெட்டல் ஆக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஆசிட். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே ஆசிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CO2 நான் மெட்டல் ஆக்சைடு, அண்ட் இது வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் வில் ஃபார்ம் H2CO3 டு ஃபார்ம் அது ஆசிட். ஸோ நமக்கு என்ன ஆகும், ஆசிட் ஃபார்ம் ஆகும், ரைட். நெக்ஸ்ட் ஒன், காலம் 2 கிவ்ஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் மென்ஷன் இன் காலம் 1, மேட்ச் தெம் கரெக்ட்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, மென்ஷன் இன் காலம் 1. இப்போ இங்கே ஆக்சுவலாக ரியாக்ஷன் கொடுக்கல, எல்லாமே அதோடைய ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. சோடியம் பைகார்பனேட் இருக்குங்க. ஸோ இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சோடியம் பைகார்பனேட் இஸ் கால்ட் அஸ் பேக்கிங் சோடா. அப்போ ஏக்கு என்ன எழுதிக்கலாம், நம்ம பி எழுதிக்கலாம். பட் மல்டிபிள் மேட்சிங்கும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு அல்கலைன், அப்போ கியூவும் எழுதிக்கலாம். அண்ட் இது ஒரு அசிடிக் சால்ட் ஆர். ஏன்னா நீங்கள் சோடியம் பைகார்பனேட் எடுத்தீங்க அப்படின்னா இது நமக்கு என்ன மாறும்னா அசிடிக் சால்ட்டாக, வீக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஸோ இட் வில் கன்சியூம் H ப்ளஸ் சோடியம் பைகார்பனேட்டு. அண்ட் இதில் வந்து HCO3 மைனஸ் இருக்குது. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா டெஃபினெட்லி வில் கெட் OH மைனஸ் எடுத்துச்சுன்னா CO2 ரிலீஸ் பண்ணும், ரைட்டா. ஸோ OH எடுக்கும், கரெக்டு தான், அசிடிக் சால்ட்டு. அப்போ ஏக்கு PQR வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர், ரைட். சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு அசிடிக் சால்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா HCO3 இருக்கும். இதில் இருந்து இது ஈஸியாக என்ன பண்ணிக்கும், OH மைனஸ் வாங்குச்சு அப்படின்னா இது என்ன மாதிரி நமக்கு H ப்ளஸ்ஸை வாங்குச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், இட் வில் ஃபார்ம் H2O ப்ளஸ் CO2 அண்ட் விச் இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ அப்போ என்ன ஆயிரும், அசிடிக் சால்ட் அப்படின்னு வந்துடும். அப்போ PQ அண்டு R. NaOH பாருங்கள், இது அல்கலைன் அண்ட் பிட்டர் டேஸ்ட், QS வரும். அண்ட் KHSO4 பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா KHSO4 இட்ஸ் அன் அல்கலைன். அண்ட் அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கும், சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிடிக் சால்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆயிரும், இட் வில் கம்ஸ் அஸ் அசிடிக் சால்ட், ரைட். அசிடிக் சால்ட்டாக தான் நமக்கு இருக்கும். அண்ட் இங்கே நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டி, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் இதுவும் ஒரு பேஸ் தான், அப்போ அல்கலைன்.
Q வந்துரும். அண்ட் இது வந்து பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும் பேஸ் அப்படின்றதுனால. ஸோ எஸ் வந்துரும். ரைட்டா? ஸோ அப்ப ஆன்சர் ஏ தான் அது கரெக்ட்டான மேட்ச்சு. அண்ட் இது பாருங்க, மேட்ச் த காலம் 1 டூ காலம் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்ன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் ஆஃப் pH 5.5 அப்படின்றது அ நமக்கு அசிடிக்கா இருக்கும். அப்ப 5க்கு Q வரணும். சாரி ஏக்கு Q வரணும். ஸோ ஏக்கு Q வர்ற மாரி இங்க ஆப்ஷனே இல்ல. ரைட்? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த 4 ஆப்ஷனுமே வராது. இருந்தாலும் மத்தது மேட்ச் பண்ணி பார்க்கலாமே. pH 5 பாருங்க. 5ம் அப்படிதான் இருக்கும். Bக்கும் Q வரணும். ரைட்டா? அண்ட் சொல்யூஷன் ஆஃப் pH 4 பாருங்க. ஸோ pH 4 எடுத்துட்டீங்க அப்படின்னா, Cக்கும் அசிடிக் தான் வரணும். ஸோ அகைன் Q. அண்ட் D சொல்யூஷன் ஆஃப் pH 7 மட்டும் தான் நமக்கு என்ன வரும்? நியூட்ரல் வரும். ஸோ இதுக்கு P வரணும். ஸோ Dக்கு P வர மாரி எங்க இருக்கு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய மத்த மேட்ச் பாருங்க. சிக்கு வந்து R அண்ட் Sஅ மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ R அண்ட் S. ஸோ கான்சன்ட்ரேஷன் நமக்கு OH மைனஸ் 10⁻³ வச்சுக்கோங்களேன். அப்ப POH என்ன வரும் நமக்கு 3. அப்ப pH நமக்கு என்ன வந்துரும்? 11 வரும். சரிங்களா? ஸோ அப்ப அத எப்படி மேட்ச் பண்றாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆகல. ரைட்? அண்ட் சொல்யூஷன் ஆஃப் pH 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ pH 4 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அசிடிக்ல தான் வரப்போகுது. ஸோ pH 4 பாருங்க. Cக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் RS மேட்ச் பண்ணியிருக்காங்களா? ரைட் ஓகே. அடுத்து சொல்யூஷன் ஆஃப் pH 5 Bக்கு Q மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அசிடிக் இது கரெக்ட்டு. அண்ட் 5.5 அப்படின்றது நமக்கு என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. Sன்னு குடுத்துருக்காங்க. பேசிக்ன்னு குடுத்துருக்காங்க. 5.5 எப்படி பேசிக் ஆக முடியும்? ஸோ இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. ஸோ நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம் இங்க. எதுவுமே ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த காலம் 1 டூ காலம் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்ன்னு எடுத்துருக்காங்க. மோனோ பேசிக்னா, ஆ இதில நமக்கு எது மோனோ பேசிக்கா இருக்கும் பாருங்க. HNO3. ஏன்னா HNO3ய நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, இட் வில் ரிலீஸ் H++ NO3-. ஸோ ஒரே ஒரு H+ தான் வரும். அப்ப இது என்னது மோனோ பேசிக். இது ஒரே ஒரு OH ஒரு பேஸோட தான் ரியாக்ட் ஆகும் இல்லையா? அப்ப Aக்கு S வர்ற மாரி இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் A கரெக்ட். அண்ட் B பாருங்க டைபேசிக். அப்ப டைபேசிக் யாருன்னா H2SO4. அப்ப Bக்கு R வரணும். வந்துருச்சா? ஏன்னா H2SO4 நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? 2H+ SO4 2-. ரைட். அடுத்து பாருங்க டை அசிடிக்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 OH இருக்கக்கூடியது Q. அப்ப Cக்கு என்ன வந்துரும்? Q. மோனோ அசிடிக்னா என்ன வந்துரும் நமக்கு? P வந்துரும். அப்ப Q, P இருக்கா? ஸோ ஆப்ஷன் A தான் அதுக்கு கரெக்ட்டான மேட்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசெஷன் அண்ட் ரீசன். இதுல இருந்து எல்லாமே. ஃபர்ஸ்ட் பாருங்க. அசெஷன் கொஸ்டின் பாருங்க. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் எவால்வ்ட் வென் ஜிங்க் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். ஏன்னா ஜிங்க்க வச்சு நம்ம நைட்ரிக் ஆசிட யூஸ் பண்ணும்போது, ரைட்டா? நைட்ரிக் ஆசிட் ஆக்ஸிடைசஸ் த ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ்டு டூ வாட்டர் அண்ட் இட்செல்ஃப் கெட் ரெடியூஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ அது என்னவா மாத்திரும் அப்படின்னா, H2Oவா மாத்திரும். ஸோ அப்ப என்ன ஆகாதுன்னா, இட் வில் டஸ் நாட் எவால்வ் நைட்ரஜன். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இங்க ZnNO3 ஃபார்ம் ஆயிரும். ரைட்டாப்பா? NO3 2 டைம்ஸ் ஜிங்க் நைட்ரேட் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் H2 வெளிய வருது இல்லையா? அது நமக்கு என்ன ஆயிரும்? H2Oவா மாறிடும். ஆக்ஸிஜன சப்ளை பண்ணிரும். ரைட்? ஸோ அப்ப இங்க 3 டைம்ஸ் நான் எடுத்தேன். இல்ல 4 டைம்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா, இது நமக்கு என்ன ஆயிரும்? வெளிய நமக்கு எத்தன H வருது பாருங்க. 4H எடுத்திருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ அப்ப 2H2Oவா வெளிய போயிரும். 2 NO2 இருக்கு. அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய 2 NO3ல இருந்து ஒவ்வொரு O எடுத்தீங்கன்னா 2 NO2 அப்படின்னு நமக்கு வெளிய போகும். ரைட்டா? அப்ப என்ன ஆயிரும் நமக்கு? H2O தான் மாத்துமே தவிர, அப்ப அசெஷன் அண்ட் ரீசன் 2மே கரெக்ட். ஸோ 37க்கு வந்து A. அடுத்து பாருங்க. அசெஷன். It is advised that while diluting an acid, one should add water to acid and not acid to water, keeping the solution continuously stirred அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அசெஷன் தப்பு. ஏன்னா எப்பவுமே வாட்டர் எடுத்துட்டு, இது ஃபுல்லா வாட்டர். சரிங்களா? எடுத்துட்டு மேல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆசிட தான் ஆட் பண்ணணும். ஏன்னா, நீங்க ஆசிட்ல போய் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா, அதுல வரக்கூடிய ஹீட் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்னா, அதோட நியூட்ரலைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். இதே நீங்க ஒரு வாட்டர் நெறைய எடுத்துட்டு அதுல ஆசிட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இட் கேன் என்னது லிபரேட் ஸ்லோலி த ஹீட். இந்த ஹீட் ஆஃப் டைலூஷன் இருக்கு இல்லையா? அது எப்படின்னா நமக்கு ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். "த ப்ராசஸ் ஆஃப் டிசால்விங் அன் ஆசிட் இன்டூ வாட்டர் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆமா. ஏன்னா நெறைய ஹீட் நமக்கு வெளிய வரும். அப்ப
அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் எப்படி இருக்கு நமக்கு ட்ரூவா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி. அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ் ஆர் தோஸ் ஹூஸ் கலர் சேஞ்சஸ் இன் அசிடிக் அண்ட் பேசிக் மீடியம் குடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஏன்னா இதில என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகாது. ஸ்மெல்லு தான் சேஞ்ச் ஆகும். ரைட்டா? அப்ப அசர்ஷன் ராங்கு. த ரியாக்ட் வித் ஆசிடிக் அண்ட் பேசிக் சொல்யூஷன் குடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ரைட்டா? ஸோ இது ரியாக்ட் ஆகாது. இந்த ஸ்மெல் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? ஏதாச்சும் ஒண்ணுல தான் அது போகும். ஒண்ணு அசிடிக்ல ரியாக்ட் ஆகும். இல்ல பேசிக்ல ரியாக்ட் ஆகும். 2லயும் ரியாக்ட் ஆகாது. ரைட்டா? ஸோ அப்ப 2மே தப்பு. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். அப்ப ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. அசர்ஷன் ஆக்டிவ் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டூ லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இது கரெக்ட்டு. ஏன்னா, இப்போ ஆக்டிவ் மெட்டல் நான் எடுக்கிறேன். Mg எடுக்கிறேன். அண்ட் இட் வில் ரியாக்ட் வித் அன் ஆசிட் டூ லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். அப்பன்னா நாங்க MgCl2 + H2 கேஸ் லிபரேட் ஆயிரும். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். அதுவும் கரெக்ட்டு தான். ஏன்னா, இந்த ஹைட்ரஜனை யார் டிஸ்பிளேஸ் பண்றாங்க? இந்த மெக்னீசியம் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ அப்ப போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அன் அசர்ஷன். ஸோ ஏ தான் அது கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து 41 பாருங்க. ஆசிட் கன்டெய்ன்ஸ் H+ அயான். கரெக்ட்டு தான். அசர்ஷன் இஸ் கரெக்ட்டு. அண்ட் ரீசன் H+ அயான் நியூட்ரலைஸ் ஆசிட்ன்னு குடுத்துருக்காங்க. தப்பு. எதுதான் நியூட்ரலைஸ் பண்ணும்? OH- அயான் நியூட்ரலைஸ் ஆசிட். ஸோ ஆசிட் கன்டெயின் H+ இது கரெக்ட்டு அண்ட் இது தப்பு. ரைட்டா? அப்ப அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க. த ப்ராசஸ் ஆஃப் டிசால்விங் இன் ஆசிட் ஆர் பேஸ் இன் வாட்டர் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக் ஒன். கரெக்ட்டு தான். ரைட்டா? எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது 2மே கரெக்ட்டு தான். ஆனா ஏன் எக்ஸோதெர்மிக்ன்றத அவங்க குடுக்கல. ரைட்? ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட்ன்னு குடுத்துருக்கான். ஸோ இத நம்ம எக்ஸோதெர்மிக்க்கு எடுத்துக்கலாம். அப்ப ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அதனால தான் எக்ஸோதெர்மிக். அப்ப என்னது ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ரைட்? நெக்ஸ்ட் ஆன் ஹீட்டிங் அசர்ஷன் பாருங்க. ஆன் ஹீட்டிங் கலர் ஆஃப் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட் சேஞ்சஸ் ஃப்ரம் ப்ளூ டூ ஒயிட். கரெக்ட்டு தான். ஏன்னா, காப்பர் சல்ஃபேட் எப்பவுமே என்ன இருக்கும்? ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். இல்லையா? 5H2O இருக்கும். ஸோ இத நீங்க ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் காப்பர் சல்ஃபேட்டு பிளஸ் H2O நமக்கு வெளிய போயிரும். அண்ட் இது வந்து ப்ளூ கலர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ கலர்லெஸ்ஸா மாறுது. கரெக்ட்டு தான். காப்பர் சல்ஃபேட் இஸ் அ கிரிஸ்டலைன் சால்ட். ஸோ காப்பர் சல்ஃபேட் இஸ் அ கிரிஸ்டலைன் சால்ட்ன்றது கரெக்ட்டு தான். பட் ஆனா இங்க என்ன இருக்கணும்? வாட்டர் ஆஃப் கிரிஸ்டலைசேஷன மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்ப இதுவும் கரெக்ட்டு, இதுவும் கரெக்ட். ஆனா ரீசன் என்ன பண்ணல? ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. அப்ப ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட்டான ஆன்சர். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அசர்ஷன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் அப்டைன்ட் ஆன் ஹீட்டிங் ஜிப்சம் அட் 373 கெல்வின். கரெக்ட்டு தான். இப்ப ஜிப்சம் உடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? கால்சியம் சல்ஃபேட் டாட் 2H2O அண்ட் இந்த 2 டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆன் ஹீட்டிங் 373 கெல்வின் இது நமக்கு என்னவா மாறும்னா, கால்சியம் சல்ஃபேட் டாட் ½ H2O 2 டைம்ஸ் பிளஸ் 2H2O நமக்கு வெளிய 3H2O நமக்கு வெளிய போயிருக்கும். ஏன்னா டோட்டலா நம்ம 4H2O எடுத்திருக்கோம் இல்லையா? 3H2O வெளிய போயிருக்கும். இதுதான் என்னதுன்னா, POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ரைட்டுங்களா? இது கரெக்ட். ஆன் ஹீட்டிங் ஜிப்சம் அட் 373 கெல்வின் இட் லூசஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட். அப்ப ஏ இல்லையா? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் 2மே ட்ரூ அண்ட் இட்ஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க. அசர்ஷன் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ சால்ட் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் உடைய ஒரு சால்ட் எழுதிக்கலாமா? இப்ப NH4Clன்றது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், வீக் பேஸ் உடைய சால்ட். இது டிசோசியேட் ஆகும்போது வாட்டர்ல நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பாருங்க. NH4OH + HCl இதுதான் அது வீக் பேஸ். அண்ட் இந்த வீக் பேஸ் அப்ப நமக்கு என்ன பண்ணும்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- ஈஸியா வாங்கிட்டு நமக்கு என்னவா மாறும்? NH4OH மாறும். ரைட்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆ இதுல H+ ஓட அயான்ஸ் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிரும். அப்ப H+ இன்கிரீஸ் ஆனா சொல்யூஷன் என்ன நேச்சர்ல இருக்கும்? ஏன்னா OH அத கன்சியூம் பண்ணிருது. அப்ப சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கும். பட் இங்க என்ன குடுத்துருக்காங்க? பேசிக்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்து pH வேல்யூ ஆஃப் சச் சால்ட் ஆர் மோர் தென் 7. மோர் பிரிண்டிங் மிஸ்டேக் ரைட். மோர் தென் 7 குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா லெஸ் தென் 7 தான் வரணும். அப்ப இதுவும் தப்பு. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி தான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. அசர்ஷன் when acid rain flows into the river, it lowers the pH of a river water. கரெக்ட் தான். ஏன்னா pH ஆஃப் ரிவர் வாட்டர் வாட்டரோட pH நம்ம 7 எடுத்துக்கிறோம். ஸோ இதில ஆசிட் ரெயின் விழுகும்போது 7 ஓட என்ன ஆயிட்டே நமக்கு லோயர் ஆயிட்டே தான் போகும். அப்ப அசர்ஷன் கரெக்ட். த சர்வைவல் ஆஃப் அக்வாட்டிக் லைஃப் இன் சச் ரிவர் பிகம்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு என்னதான் கரெக்ட் தான். ஆனா கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷனா நமக்கு இல்ல. ஸோ அப்ப என்னது போத் அசர்ஷன்
அண்ட் ரீசன் கரெக்ட்டு. ஆனா எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ணலாம்? ஏன் pH உடைய வாட்டருடைய pH இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லல. ஏன்னா H+ உடைய கான்சன்ட்ரேஷன் அங்க இன்க்ரீஸ் ஆகும். அத சொல்லல. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அசர்ஷன் லைம்ஸ்டோன், சாக் அண்ட் மார்பிள் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். கரெக்ட் தான். ஏன்னா லைம்ஸ்டோன்லயே நமக்கு என்ன இருக்கு? கால்சியம் கார்பனேட் இருக்கு. சாக் பீஸும் என்னதுதான்? கால்சியம் கார்பனேட் தான். மார்பிள்ஸ்லயே நமக்கு என்ன இருக்கும்? கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஸோ அப்ப கால்சியம் கார்பனேட் எடுத்து நீங்க வந்து ஆசிட்ல இப்ப HCl ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா, இட் வில் ஃபார்ம் கால்சியம் குளோரைடு. ஒரு சால்ட் பிளஸ் ஒரு வாட்டர் மாலிக்யூல், ஒரு CO2. ஸோ அப்ப அசர்ஷன் கரெக்ட். ரீசன் பாருங்க. லைம்ஸ்டோன், சாக் அண்ட் மார்பிள் ஆர் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா 3மே நமக்கு தர்றதுக்கு காரணம் 3லயும் கால்சியம் கார்பனேட் இருக்கிறது தான். ஸோ அப்ப ஏ வந்து நமக்கு என்னது? கரெக்ட். அசர்ஷன் அண்ட் ரீசன் 2மே நமக்கு இப்ப இருக்கு கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. ரைட். அடுத்து அசர்ஷன். இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரியாக்ட் டு ஃபார்ம் சால்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரியாக்ட் ஆகும் சால்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. பட் அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கிடையாது. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல மெயினா நமக்கு என்ன ஆகும்னா, H+ will react with OH- to form H2O. இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். வாட்டர் தான் நமக்கு என்னது இங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்ப அசர்ஷன் வந்து ராங். ரைட்டுங்களா? ரீசன் பாருங்க. மெட்டல் கன்டெயின்ஸ் H+ அயான் அண்ட் நான் மெட்டல் OH- அயான் குடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு Na+ன்னு எடுத்தீங்கன்னா, அதுல என்ன இருக்கும்? OH இருக்கும். அப்ப மெட்டல் கன்டெயின்ஸ் OH அண்ட் நான் மெட்டல் கன்டெயின்ஸ் என்னது? H+. ஸோ பாருங்க. அப்ப இதே அப்படியே ஆப்போசிட்ல குடுத்துருக்காங்களா? அப்ப ரீசனும் தப்பு. அப்ப போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசர்ஷன் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஸோ இது கரெக்ட். ஏன்னா நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்கும். உதாரணத்துக்கு CO2 இஸ் எ நான் மெட்டாலிக் ஆக்சைடு. ஸோ இத வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் H2CO3 ஆசிட். ஸோ அப்ப இது எப்படி இருக்கு நமக்கு? அசிடிக்கா இருக்கும்னு அர்த்தம். நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ரியாக்ட் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர் ஜஸ்ட் லைக் அன் ஆசிட் ரியாக்ட் வித் த பேஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ப நான் மெட்டாலிக் ஆக்சைடு எடுத்துட்டு, இத ஒரு பேஸ்ல நான் ரியாக்ட் பண்றேன். ரைட்டுங்களா? இதுல என்ன நமக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்க. இட் வில் ஃபார்ம் அ சால்ட். ஸோ Na2CO3 அப்படின்றத நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா? அத 2 டைம்ஸ் நான் எடுக்கிறேன். அண்ட் பிளஸ் வாட்டர். சால்ட் பிளஸ் வாட்டர் நமக்கு குடுக்கும். அப்ப அசர்ஷன், ரீசன் 2மே கரெக்ட் தான். ரைட்? ஸோ அப்ப 2மே என்னது நமக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணுது. இதோட அசிடிக் நேச்சர இந்த ரீசன் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்ஸர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். HCl produces hydronium ions and chloride ions in aqueous solution. ஸோ இது கரெக்ட் தான். In the presence of water, base gives H+ ion குடுத்துருக்காங்க. ஸோ in the presence of water, பேஸ்ல நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? OH- அயான் ரிலீஸ் ஆகும். பேஸ் எடுத்திருக்கேன். in the presence of water இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? Na++ OH- ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப அசர்ஷன் கரெக்ட். ரீசன் என்னது? ராங்கான ஒண்ணு. ஸோ அப்ப அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ சி. ஸோ கீழ இங்க நம்ம ஆன்ஸர் ஆல்ரெடி நான் சேர்த்து கட் பண்ணிட்டேன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. If the pH inside the mouth decreases below 5.5, the decay of tooth enamel begins. கரெக்ட் தான். pH ஓட வேல்யூ 5.5 கீழ போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் நமக்கு? டூத் டீகே ஆக ஆரம்பிச்சிரும். ரீசன் the bacteria present in mouth degrades the sugar and leftover food particles and produce acid that remains in the mouth after eating. ஸோ நம்ம ஈட் பண்ணிட்டு என்ன பண்றோம்? நம்மளுடைய மவுத்ல ரிமைனன்ஸ் இருக்கும் இல்லையா? சாப்பிட்டது பல்லுல அந்த இடத்துல ஒட்டி இருக்கும் இல்லையா? அதுல இருந்து என்ன பண்ணும்? பாக்டீரியாஸ் வந்து அத ஆசிடா கன்வெர்ட் பண்ணிரும். ஸோ அப்ப நம்ம மவுத்தோட pH அசிடிக்கா மாற ஆரம்பிச்சிரும். ரைட்டா? ஸோ இதுதான் ரீசன். அசர்ஷன் அண்ட் ரீசன் 2மே கரெக்ட் தான். அப்ப 51க்கு ஏ நமக்கு ஆன்ஸர். ரைட்? ஸோ அடுத்து 52 பாருங்க. அசர்ஷன் H2CO3 இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இட்ஸ் எ ராங் ஒன். இது வந்து ஒரு வீக் ஆசிட். ஏன்னா அது கம்ப்ளீட்டா நமக்கு டிசோசியேட் ஆகாது. எ ஸ்ட்ராங் ஆசிட் டிசோசியேட் கம்ப்ளீட்லி ஆர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி இன் வாட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். அசர்ஷன் ராங், ரீசன் கரெக்ட். ஸோ அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ அப்படின்றத நம்ம டிக் பண்ணிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். சால்ட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் அன் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். கரெக்ட் தான். சால்ட் மே பி அசிடிக் ஆர் பேசிக். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்ப இது 2மே கரெக்ட். ஆனா அது கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா சால்ட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ஷன் குடுத்துட்டாங்க. இது கரெக்ட். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல. சால்ட் எப்படி இருக்குன்னு தான் குடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட். அப்ப ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்ல. ஸோ அப்ப பி. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் நமக்கு என்னது? கரெக்ட். பட் ரீசன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் பாருங்க. On adding H2SO4 to water, the resulting aqueous solution get corrosive அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். அண்ட் ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கரோசிவ் ஆக்ஷன். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் 2மே நமக்கு என்னதான்? கரெக்ட் தான். ஏன்னா H2SO4 நீங்க வாட்டர்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அது அயானா மாறிரும். எப்படி மாறும் நமக்கு? H3O+
2 டைம்ஸ் ப்ளஸ் SO4 2 மைனஸ் இங்கே 2 டைம் வாட்டர் எடுத்தோம்னா அப்போ இந்த ஹைட்ரோனியம் அயன் நமக்கு என்ன பண்ணுவோம் கரோசிவ் நேச்சரில் இருக்கும். ஸோ அப்போ 54க்கு ஏ எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அசர்ஷன் pH ஆஃப் அம்மோனியம் குளோரைடு சொல்யூஷன் இஸ் இன் அசிடிக் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ pH நமக்கு என்ன இருக்குது அசிடிக் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்மோனியம் குளோரைடுங்க. ஸோ அம்மோனியம் குளோரைடு இஸ் சால்ட் ஆஃப் அண்ட் வீக் ஆசிட் வீக் பேஸ். அப்போ இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் NH4OH ப்ளஸ் HCl ரைட்டா. ஸோ NH4OH வீக் பேஸ் அப்படின்றதுனால இந்த NH4 என்ன பண்ணுவோம் வாட்டரில் இருக்கக்கூடிய OH மைனஸை வாங்கிட்டு திரும்பவும் நமக்கு என்ன மாறிடும் NH4OH மாறும். அப்போ வாட்டரோடைய OH அளவு குறைஞ்சிட்டு H ப்ளஸ் அதிகமாகும். ஸோ அப்போ pH ஆஃப் அம்மோனியம் குளோரைடு சொல்யூஷன் வில் பி இன் அசிடிக் ரேஞ்ச். அப்போ கரெக்டு தான் ஏன்னா H ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ அசர்ஷன் கரெக்டு. சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட் ஸோ இஸ் அசிடிக். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ என்னது ஏ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஏன்னா இது சால்ட் ஆஃப் வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட். இது ஸ்ட்ராங் ஆசிட் இது என்னது வீக் பேஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் பேக்கிங் சோடா டஸ் நாட் கிரியேட் அசிடிட்டி இன் த ஸ்டொமக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. பேக்கிங் சோடா இஸ் நாட் அல்கலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசர்ஷன் கரெக்டு. பேக்கிங் சோடா டஸ் நாட் கிரியேட் அசிடிட்டி ரைட்டா. ஏன்னா பேக்கிங் சோடாவோடைய ஃபார்முலா NaHCO3 ரைட்டா. ஸோ இது ஒரு பேஸ் ரைட். ஸோ இதில் நீங்கள் ஆசிட் போட்டிங்க அப்படின்னா இட் வில் இமிடியேட்லி ரியாக்ட் டு ஃபார்ம். இப்போ தான் HCl போடுறீங்கன்னா இட் ஃபார்ம் NaCl ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2 தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ரைட்டா. ஸோ அப்போ அசிடிட்டியாக நமக்கு இது கிரியேட் பண்ணாது. அண்ட் பேக்கிங் சோடா நமக்கு எப்படி இருக்கும் பேஸாக இருக்கும். இட் இஸ் அன் அல்கலைன். பேஸ்னானது அல்கலைன் பட் நாட் அன் அல்கலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அசர்ஷன் ட்ரூ பட் ரீசன் எப்படி இருக்குது நமக்கு ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Plaster of Paris is used by doctors by setting fractural bones. கரெக்டு தான். When plaster of Paris is mixed with water and applied around the fractured limb, it sets into a hard mass. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ஃப்ராக்சருக்கு நமக்கு கட்டு போடுறாங்க இல்லையா. ஸோ அதில் யூஸ் பண்ணுறது POP தான். அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அசர்ஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் ஜிங்க் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ கரெக்டு தான். இப்போ பாருங்கள் ஜிங்க் எடுத்துருக்கேன். இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ இட் வில் ஃபார்ம் NaZnO2 ரைட் ப்ளஸ் H2 அண்ட் இங்கே நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்கலாமா. 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே 2 O வந்துடும் 2 H வந்துடும். கரெக்டு தான் 2. அப்போ இங்கே என்னன்னா Na2ZnO2 ஃபார்ம் ஆகும் அண்ட் H2 கேஸ் நமக்கு லிபரேட் ஆகும். கரெக்டு. ஆசிட் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆசிட் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதுவும் கரெக்டு தான். பட் இங்கே நம்ம ரியாக்ட் ஆகிறது பேஸு. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் ரைட். ஸோ இதோட நமக்கு ஆசிட் பேசஸ் சால்ட் யூனிட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் MCQ 1 மார்க்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யூனிட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.